நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாமா, செருப்பு இங்க விட்டுடலாம். வாங்க. வைதேகி பின்னாடி எங்க இருப்பா போல் இருக்கு. வா வா சாரதா, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. வைதேகி, இதான் சாரதா. நம்ம பத்தின எல்லா விஷயத்தையும் சாரதா கிட்ட சொல்லிட்டேன். உன்னை வீட்டுக்கு கூட்டி போறதாக வந்திருக்கோம். நீ கோயிலுக்கு போய்க்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தோம். நான் உங்க ஆத்துக்கு வர்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. இன்னைக்குன்னு இல்ல, நான் எப்பவுமே உங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். எனக்கு எல்லாமே அவர் மாதிரி, அவருக்கு எல்லாமே நீங்க தான். நீங்களா தான் இருக்கணும். நான் இப்படியே இருந்துடுறேன். பாரு, நடந்தது நடந்து போச்சு. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கல அர்த்தம் இல்ல. இனிமே நீ எங்களை பிரிஞ்சிருக்கிறதோ நாங்க உன்னை பிரிஞ்சிருக்கிறதோ கொஞ்சம் கூட நல்ல. டே சொல்லுடா. நான் என்னடா சொல்றதுக்கு இருக்கு? சாரதாவுக்கு தெரியாது எதுவும் இல்லை. எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. பாரு, மனசு புத்தி ரெண்டையும் ஒன்னாக்கி ஒருத்தர் அனுசரிச்சு வாழ பழகிக்கணும். உங்ககிட்டயும் கலங்கம் இல்லை, அவங்ககிட்டயும் கலங்கம் இல்லை. சாரதா உன்னை ஏத்துக்குவா, அதே மாதிரி நீ அவனை ஏத்துக்கணும். என்ன நான் இப்படி பேசுறேன்? நான் அவங்கள ஏத்துக்கிறது சாதாரண விஷயம். அவங்க என்ன ஏத்துக்கணும். நீங்க ஆம்பளைன்னா சுலபமா சொல்லிட்டேன். ஆனா இது ரெண்டு பொண்ணுங்க மனசு சம்பந்தப்பட்டது. எங்க ஒரு தடவை அவங்க என்ன வான்னு சொல்லட்டும்.
வாங்க. வா. அண்ணி இப்போ வந்துருவாங்க என்ன? அம்மா அண்ணி வந்துட்டாங்க. வாங்க என் பொண்ணு சீக்கிரம் வைத்தியம் வாங்க. வந்துட்டா. வாங்க வாங்க. வாடிமா வைதேகி, வா. மாப்பிள, வைதேகி பக்கத்துல வந்து நில்லுங்க. வாங்க மாப்பிள, பக்கத்துல நில்லுங்க, ஆர்த்தி எடுக்கிறேன். இத பாருடிமா, இனிமே வேற யாரையும் அவர் பக்கத்துல நிக்க விடாத. நீ ஏதான் நிக்கணும், என்ன தெரிஞ்சுதா? இந்த வீட்டு மகாராணியா இருக்க வேண்டியோ இப்பதானே வந்திருக்க. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. நீங்களும் போங்க மாப்பிள, வாங்க அண்ணி. போங்க. வா சாரதா. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க சித்தி போலாம். போடுங்க. 1 4 யாரு? எங்க அம்மாவா? 4 காவேரி யார் உனக்கு? அக்கா. அக்கா தானே? காவேரிக்கு நான் அம்மானா உனக்கு அம்மா தானே? இப்ப நீ போடு. ஆ, போடுமா, போடு. எஸ். 2 ரெண்டு. சீனிவாசா, நமக்கு தேவை 4. போடு. வைதேகி, டேய், சத்தம் போடாதீங்கடா. வைதேகி, இந்த பூ வேண்டாமா? ஏண்டிமா, சுமங்கலி பொண்ணு தலை நிறைய பூ வச்சுக்க வேண்டாமோ? சாரதா நிறைய பூ வாங்கி வச்சிருந்தா, விட்டா அவளே அத்தனையும் வச்சுருவா. அதான் நான் உனக்கு எடுத்துன்னு வந்தேன், நீ வச்சுக்கோ. அம்மா, சாரதா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீ ரொம்ப கண்ட. ஏண்டா கிருஷ்ணா, நீ தானே வைதேகி இங்க அழைச்சின்னு வந்த. அதுல இருந்து சாரதா உங்ககிட்ட பேசுறாளா? அதுல இருந்து தெரியல அவ எப்படிப்பட்டவ. ஐயோ, அதுக்கு இருக்கு சம்பந்தம் கிடையாது. மா, ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இப்ப நீ சும்மா இல்ல, சாரதா கிட்ட சொல்லி உன்னை வெளியே துரத்த சொல்வேன். இந்த ஆத்துல என் பேச்ச யார் கேக்குறா? நீ என் பொண்ணே இல்ல, குழந்தை பிரபா விஜய் தான் என் பொண்ணு. நான் அவகிட்டயே பேசிக்கிறேன் போ. இதோட ஃபார்முலாவை இங்க எழுது, அப்புறமா கணக்கு போடலாம். பிரபா, இந்த பூ வச்சுக்கோ. உனக்காக உதிரி பூ வாங்கி நானே என் கையால நெருக்கமா தொடுத்துன்னு வந்தேன். நானே வச்சு விட்டுமா? நிறுத்து. ஏன் பாட்டிமா, உண்மையிலே எங்க பாப்பா தலை வைக்கிறதுக்கு அந்த பூவை கொண்டு வந்த? என்கிட்ட போய் சொல்லாத. சாரதா அது தலை வைக்கிறதுக்காக பூவை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு. நீ அதுக்கு தெரியாம நைஸா லவுட்டிட்டு வந்து பெத்த பாசத்துல அந்த டூப்ளிகேட் வைத்தியை தள்ள வைக்க போயிருப்ப. அதான் உன் பொண்ணு இல்லையே, வைக்காத போ அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேற வழி இல்லாம எங்க பாப்பா தள்ள கட்ட வந்திருக்க. எங்க பாப்பா தள்ள குப்பை தொட்டியா தேவையில்லாத பொருளாம் போடுறதுக்கு? என்னடா அது, எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே சொல்ற? நான் முக்காலத்தையும் உணர்ந்தவன் பாட்டிமா. நான் கலியுக ஞானி. சரி, உன் பொண்ணு இல்லாத டூப்ளிகேட் சொன்ன நீ நம்பலையே. நீ பழைய காலத்து மனுஷி. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சமாச்சாரம்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். உன் சிஸ்டர் விற்கிறது எட்டாமல் இருக்கலாம். ஆனா உலகத்துல ஒரே மாதிரி 7 முகம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதை நம்புறியா இல்லையா? அப்படித்தான் சொல்லிக்கிறா. உன் ஒரிஜினல் பொண்ணு வைதேகி செத்து போயிட்டா.
மீதி இருக்கிற 6 முகத்துல ஒரு முகம்தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ரோட் ரோலர். அது எப்படிடா தெரியும்? சின்ன வயசுல உன் குழந்தைய குளிப்பாட்டும் போது அது உடம்புல ஏதாவது தழும்பு இல்ல மச்சம் இல்ல மறு எதையாவது அங்க அடையாளம் பார்த்திருக்கியா? அந்த ஞாபகம் இருந்தா இந்த ரோட் ரோலர் பாத்ரூம்ல குளிக்கும் போது அதுக்கு தெரியாம ஜன்னல் வழியா எட்டிப்பார். அது அங்கத்துல ஏதாவது தடயம் கிடைச்சா பார். கிடைச்சா நீ சொல்றத ஒத்துக்கிறேன், இல்ல நான் சொல்றதுதான் உண்மை. என்னடி பிரபாவதி இப்படி போட்டு குழப்பின்னு இருக்கானே, இவனுக்கு வேற வேலை இல்லையா? எதையாவது போய் பார்க்க வேண்டியதானே? இந்த வீட்ல இருக்கிறவங்க குழப்பறத விடவா வேலு குழப்பிட்டு இருக்கான்? உங்களுக்கு இங்க வர இஷ்டம் இல்லைன்னா வர வேண்டாம். ஐயோ அப்படி சொல்லாதடிமா. பாப்பா கோச்சிக்கல பாப்பா. இந்த வீட்டுல நம்ம பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த பாட்டிமா தான் கேக்குது. இந்த முதிர் தோழியோட உறவை நம்ம முறிச்சுக்க வேணாம், வளர்ப்போம். பாட்டிமா, நான் காய்கறியில பாவக்காய் மாதிரி. நான் பேசும்போது கசக்கதான் செய்யும், ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாட்டி, இந்த ரோட் ரோலர் வீட்டுக்கு வந்ததுனால உங்களுக்கு வேணா லாஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு லாஸ் வருமோன்னு பயமா இருக்கு. ஏன்னா இந்த ரோட் ரோலர் என்ட்ரி வச்சு எங்களை சாரதா வீட்டை விட்டு கிளப்ப பார்க்கும். எங்களுக்கு கிடைக்க கூட நியாயமான பங்கை கிடைக்க விடாம பண்ணலாம். அதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு. நீ சுமாரு வேலு, இந்த சொத்துல இருந்து பங்கு வாங்காம நான் விட மாட்டேன். பிரசாத், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? படி. எனக்கு படிப்பே ஏறலமா. ஏண்டா கண்ணு? நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு சாரதா மேல கோவமா வருது. வைதேகி, குழந்தைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, டிஃபன்லாம் எடுத்து வை. இந்த வேலையில நீ தான் பார்க்கணும். சாப்பிடு. அம்மா டிஃபன் ரெடியா? இந்தா போ. அம்மா அம்மா நல்லா ஒட்டிக்கிறான் உங்ககிட்ட. சித்தி ஹோம்வொர்க் நோட் கார்டு எடுத்து கொடுங்க. ஸ்வேதா இங்க வா. சித்தி நீ அவளே உயிர் வாங்குற. அம்மா அங்க இருக்கார்ல, அம்மாவை கேளு. வைதேகி, குழந்தை இதை கேட்க எடுத்து கொடுமா. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? ஏன் ஹோம்வொர்க் நோட் காணோம்? டேபிள் மேல பார்த்தனே, இரு வரேன். அந்த புக் அந்த டேபிள் மேலனா? இந்தா போய் டிஃபன் சாப்பிடு. பிருந்தா, இந்தா பிரசாத் உனக்கு. சத்தி என் லப்பரை காணோம். டேய் ஸ்ரீ இங்க வா. அம்மா அங்க இருக்கார்ல, அம்மாவை கேளுடா. வைதேகி என் லப்பரை எடுத்து கொடு. டேய் அம்மானு கூப்பிட்டு சொல்லிருக்கல, அம்மானு கூப்பிடுறா. வைதேகி இன்னும் கூப்பிடு. அம்மானு கூப்பிடுறா. வைதேகி இன்னும் கூப்பிடு. அடிச்சு பல்ல உடைச்சு விடு. அம்மானு கூப்பிடுறா. வைதேகி என்னங்க ஒரு ராஸ்கல். ஏன் குழந்தைய போய் மிரட்டுறீங்க? வைதேகின்னு அவளை கூப்பிடுறா. அம்மானு கூப்பிட கேட்க மாட்டேங்கிறான். எந்த உறவையும் திடீர்னு திணிச்சா யாராலையும் ஏத்துக்க முடியாது. குழந்தைங்க நடந்தா நீ வா. கிருஷ்ணா, பிரபா வரல? இல்லைங்க, எங்க பாப்பாக்கு இந்த மாதிரி கும்பல்லாம் பார்த்தா அலர்ச்சி. அதான் மேல தனியா இருக்கு. டேய், மேல பெட்ரூமுக்கு ஒரு பிளேட் அனுப்பிச்சிடுறா. என்னச்சு தான் வெறும் சப்பாத்தி குருமா ஊத்துற? இந்த இடியாப்பம் பல்லாம் இல்லையா? இன்னைக்கு வெறும் சப்பாத்தியும் குருமாவும் தான். வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு. ஓஹோ, கும்பல் ஜாஸ்தியான ஐட்டத்தை குறைச்சியா? என்ன நல்லா கவனிச்சுக்கோ. அப்பதான் பாப்பா கிட்ட சொல்லி தீபாவளி பொங்கல்லாம் போனஸ் வாங்கி தருவேன். ஸ்ரீரங்கத்தான் இந்த டேபிள் இருக்கே, இது சாதாரண டேபிள் இல்லடா. எதிர்காலத்து வரலாறு நிர்ணயிக்கக்கூடிய டேபிள். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்களே, தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது? அதே மாதிரி விசேஷமான டேபிள். இதுல பெரிய பெரிய விஐபிலாம் உட்காந்துருக்காங்க. இந்த
இந்த விஐபியிலேயே யாருக்கு முதல் உரிமைன்றத நீ கண்டுபிடிச்சு நல்லபடியா கவனிக்கணும். டேய் இதுல என்னடா பெருசா கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு? என் பொண்ணுக்கு தான் முன்னுரிமை இருக்கு. அவ தானே என் மாப்பிளைக்கு மூத்த பொண்டாட்டி. என் பொண்ணு தானே சாஸ்திரப்படி தாலி கட்டிட்டு வந்தா. மத்தவ சேர்த்துட்டு வந்தவ தானே. அப்படியா பாட்டிமா? ஆமா. உங்க பொண்ணுக்கு தான் முதல் உரிமையா? ஆ. நான் வேற யாருக்கோன்னு நினைச்சேன். வேலு, சாப்பிடும்போது யாரும் அனாவசியமா பேசக்கூடாது. சாப்பிடு. மேல எங்க தொகுதிக்கு வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். இந்த சப்பாத்தி குருமாண்ணா காவேரிக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லையா சாரதா? ஆமா. அப்படியா? அப்ப நாளைக்கு நான் செஞ்சு தரேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வரேளா? இன்னைக்கே சப்பாத்தி குருமா எல்லாம் சாரதா அனுப்பி வச்சிருப்பாள, இல்ல சாரதா? மறந்துட்டேன். அவங்க அம்மா அனுப்புவாங்கன்னு நினைச்சு நான் காவேரியை மறந்துட்டேன். காவேரி, உன்னை யாரும் நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. சீக்கிரம் போடுமா. 2 பாம் போடுமா. முந்திரி கொட்டை, மதியானம் உன்னை சத்தியம் தேட்டன்ட்ட பார்த்தேன், அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அப்பா பாருங்கப்பா. டேய் சும்மா பேசாம சாப்பிடுறா. நீ தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தியா? பின்ன என்னப்பா? டேய் கொஞ்சம் உப்பு போடுமா. உனக்கு எதுக்கடி அதெல்லாம்? என்னாச்சு காவேரி? என்னம்மா இது? உன்னை விடாம யாரும் நினைச்சிட்டு இருக்கா. ஜலத்தை குடி. வேற யார் நினைக்க போறா? அவ சித்தி தான் அவளை நினைச்சிட்டு இருக்கா. மண்ணிக்கு பொறுக்கேறிச்சு. அப்ப நம்ம ஆத்துக்கு ஏதோ ஒரு புது பொருள் வரப்போகுது. புது பொருளா? இனிமே நம்ம மாத்துக்கு வரத்துக்கு என்ன இருக்கு? காவேரிக்கு முதல் தடவை பிறக்கேறச்சு நம்ம ஆத்துல சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் போய் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்தது. 2வது தடவை பிறக்கேறச்சு ஏசி வந்தது. நான் கொஞ்சம் உள்ள கணக்கு போட. 3வது தடவை பிறக்கேறச்சு என் மோட்டர் பைக் போய் கார் வந்தது. 4வது தடவை ஃபிளாட் போய் இந்த பங்களா வந்திருக்கு. இனிமே நம்ம மாத்துக்கு வரத்துக்கு என்னப்பா இருக்கு? டேய் ரொம்ப அலையாதடா. என்னது டேயா? ஆமாண்டா. அப்படியே வச்சு அப்படி வந்து அவளை கலாட்டா பண்ணாம சும்மாறா. என்னப்பா டேங்க என்ன பார்த்து? என்னாச்சு காவேரி? என்னம்மா? இல்ல அப்ப சாப்பிடு. என்னது இது? கொஞ்சம் கூட சாப்பிடாம அப்படியே இருந்துட்டேன். பாதியிலே எழுந்துட்டா பாவம். பாத்துமா. நீங்க இன்னும் தூங்கல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? எங்க அம்மாவோ வேலுமணியோ பேசுறதை கேட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. நான் அந்த மாதிரி கிடையாது. ஒருவேளை அவர் என்னோட வாழ்ந்திருந்தா அதே ஸ்ரீரங்கத்துல 50க்கும் 100க்கும் அல்லாடின்னு இருந்திருப்போம்.
காசுக்காகவோ பணத்துக்காகவோ சொல்லல. இந்த குடும்பத்தை ஒரு அழகான பிருந்தாவனமா கட்டுக்கோப்பா நடத்தின்னு இருக்கேன். சத்தியமா அது என்னால முடியாது. இந்த குடும்பத்தை பொறுத்தவரை நம்பர் 1 நம்பர் 2ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. என்னைக்குமே நீங்க தான் நம்பர் 1. நான் உங்க நிழல்ல வாழ வந்தவ. உங்களை மாதிரி நான் படிச்சவளோ புத்திசாலியோ கிடையாது. அதனால நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இத நீங்க சந்தோஷமா சொன்னீங்கன்னா நான் நிம்மதியா தூங்குவேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க போய் படுங்க. கங்க்ராச்சுலேஷன் காவேரி, டெஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு. நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க. குடுக்கிற மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். ஓகே, மந்த்லி செக்கப்புக்கு கரெக்டா வந்துடணும். தேங்க்யூ டாக்டர். உங்க ஃபீஸ் ரிசப்ஷன்ல கொடுத்துருங்க. வரேன் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வாமா. வைதேகி, போன் அடிக்குது, யாருன்னு கேளு. நான் போன் என்ன இப்படி இனிமே இதெல்லாம் நீதான் பாத்துக்கணும், போ. ஹலோ ஹலோ, யாருங்க? நீங்க யார் பேசுறது? சாரதாம்மா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். நீங்க யார் பேசுறது? நான் அவங்க சம்பந்தி பேசுறேன், காவேரியோட மாமனார். நீங்க யார் பேசுறது? என்ன விஷயம்? சாரதாம்மா கொஞ்சம் கூப்பிடுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. கூப்பிட மாட்டீங்களா? என்ன என்ன மாமா? யாரோ புது வயசா இருக்கு, யாருன்னு தெரியல. என்னன்னு பாரு. ஹலோ ஹலோ, நான் காவேரி பேசுறேன். ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? காவேரி, காவேரி, புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களா? வேலைக்காரியா? ஹலோ, சித்தி கிட்ட போன் கொடுங்க. நான் சொல்றேன் கேக்குதா? சித்தி கிட்ட போன் கொடுங்க. சரி. என்ன அவங்களுக்கு போன்? சாரதா, போனு உனக்கா? ஹலோ சித்தி, நான் காவேரி பேசுறேன். சொல்லு காவேரி. சித்தி, உங்ககிட்ட மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? குடு. ஹலோ ஹலோ, நமஸ்காரம் சம்பந்திமா, எப்படி இருக்கேள்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இங்கேயும் ஒரு குட் நியூஸ் இருக்கு.
அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. சரி, நானே சொல்லிவிடுறேன். நீங்க பாட்டியா போறேள், ராமு சார் தாத்தாவா போறார். என்னங்க, காவேரிக்கு குழந்தை உண்டா இருக்கா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. நீங்க சொல்றேன்னு சொல்லுங்க. நாங்க நேர்ல வந்து சொல்றேங்க. அப்படியா? சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. ராமு சார் ஆயிடுச்சு வந்துருங்க. அப்படியே கிருஷ்ணாவி ஆயிடுச்சு வாங்க. உடனே வாங்க. சரிங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா. அவங்க எல்லாரும் புறப்பட்டு உடனே இங்க வரலாம். அப்படியா? சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உடனே மீன்குட்டியை பார்க்கணும். வாங்க சாரதா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க வேணா போயிட்டு வாங்களேன். ராமு, நீங்க புறப்படுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். டேய், பரவாயில்ல, நீங்க புறப்படுங்க. வா சாரதா. காவேரி, என்ன குழந்தை மாதிரி அழுவுற? இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாதுமா. உங்க அம்மா எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. உன் கூட பேசணும், பழகணும், எவ்வளவு ஆசையா இருப்பாங்க. அவங்கள அப்படி தனியா உட்கார வச்சுட்டு இங்க அழுதுகிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? தாயோட மனசு மட்டும் எந்த நேரத்துல நோகடிக்க கூடாது, புரியுதா? போ. போ.
10 மாசம் சுமந்து பெத்தவ. நான் தான் உனக்கு பொண்ணு, நீதான் எனக்கு அம்மா. யாராலையும் மாத்த முடியாது. ஆனா சித்தி மனசுல காவேரி நமக்கு இல்லைன்னு ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நினைச்சாங்கன்னாவே நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடுமா? சித்தி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா? இந்த ஜென்மத்துல அவங்கதான் எனக்கு சித்தி, அவங்கதான் எனக்கு அம்மா. இத புரிஞ்சு நடந்துக்குமா ப்ளீஸ்? மாப்பிள்ள படிக்காத மேத இங்கிலீஷ் புத்தகம்லாம் வச்சிருக்காரு. ஓ, பொம்மை படம் பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க. எனக்கு 50,000 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? கார் வாங்கணும். நம்ம தகுதிக்கு இருக்கிற வேனே போதும். மாப்பிள்ள அந்த ஃபைனான்சியல் அடிக்கடி ஃபோன் பண்றான், எப்ப வேணா காரை புடின்னு போயிடுவான். நம்ம கார் வேணும் மாப்பிள்ள, கண்டிப்பா. சரி சரி, சாரதா வரட்டும், பேசிட்டு ஒரு 2 நாள்ல ஏற்பாடு பண்றேன். பாப்பா, சாரதா அம்மா வந்த உடனே பேசி 2 நாள்ல கார் வாங்கி தராராம். அந்த அம்மா தான் இவர்கிட்ட பேசவே மாட்டுதே. மாப்பிள்ள உங்களை வெட்டி விட பாக்குறாங்க, நீங்க தான் தேவையில்லாம ஓட்டிக்க பாக்குறீங்க. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை அடிச்சு கேளுங்க மாமா, விடாதீங்க. நம்மளும் பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணா நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். நீங்க தான் மேனேஜிங் டைரக்டர், பாப்பா போர்ட் டைரக்டர். எனக்கு பெரிய வேலை வேணாம், அந்த கேஷியர் வேலை மட்டும் போதும். சாரதா தான் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாள்ல, நீங்க ஏன் வலிய வலிய போய் பேசுறீங்க? பேசாம வேலு சொன்ன மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க எதுக்காக என்கிட்ட பேசலையோ தெரியாது. ஒருவேளை நான் செஞ்ச காரியத்தால அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்க என்கிட்ட பேசலையே தவிர உன்ன மாதிரி அவமானப்படுத்தல. ஐயோ மாப்பிள்ள, உங்ககிட்ட பேசாம இருக்கிறதே உங்களை அவமானப்படுத்துறதுதான். இது கூட புரியலையா? பாப்பா இந்த ஆளை திருத்தவே முடியாது, பாப்போலாம். காவேரி காவேரி வந்திருக்கு. எங்கம்மா உங்க வீட்டுக்கார காணோம்? 2 பேருக்கு சண்டையா? பிரிச்சிட்டீங்களா? ஐயோ ஆடா வெட்டி ஆயிடுச்சு பாப்பா. வேலை வெட்டி இல்லாதவங்கிட்ட என்ன பேச்சு? போமா. மீனுக்குட்டி எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா வாங்க போறியா? கிருஷ்ணா. சரி சரி, ஓகே. மெதுவா மெதுவா மெதுவா. என்னடா மீனுக்குட்டி இப்படி துரும்பாய் அழைச்சு போயிட்ட? நானா? எவ்வளவு நாளாச்சுடா உன்னை பார்த்து. ஆமா, மாதவன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்தம்மா. சித்தி எங்க அதுக்குள்ள ஓடுறீங்க? உட்காருங்க. வேலை இருக்குது, வந்துடுறேன். நான் உங்க கூட பேசணும்னு தானே வந்திருக்கேன். நீ சாப்பிட மாதிரி. மீனுக்குட்டி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன்டா. சித்தி வாங்க வாங்க உட்காருங்க. நான் உங்ககிட்ட பேசணும்ல. காவேரி, இந்த பார், என்கிட்ட எப்ப வேணாலும் பேசலாம். உங்க அம்மா உங்க கூட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, முதல்ல அவங்க கிட்ட போய் பேசு. சித்தி, நான் இந்த வீட்டுக்கு வந்ததே உங்ககிட்ட பேசுறதுக்காக தான். அம்மா கிட்ட அப்புறம் பேசிக்கலாம் சித்தி. இந்த பாரு, முதல்ல அவங்க கிட்ட போய் பேசு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க, உன்கிட்ட என்னென்னமோலாம் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. முதல்ல அவங்கள சந்தோஷப்படுத்தணும், புரியுதா? என்ன சித்தி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேனே. என்னங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க. சித்தி சொல்றதாம்மா சரி, போ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போறேன்ப்பா. காவேரி, நான் சொல்றது கேளு, போ. அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தம்மா.
அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தம்மா. ஒரு புகழின்றி உன் திருவடி அடைந்தேனே, ஒரு புகழின்றி உன் திருவடி அடைந்தேனே. திருவுள்ளம் இறங்காதா தேவி, ஒரு புகழின்றி உன் திருவடி அடைந்தேனே. திருவுள்ளம் இறங்காதா உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா நான். விஜி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அலறீங்க? எதுக்காக சாப்பிடல? எங்க போயிட்டீங்க யோகி? ஆபீஸ் முடிஞ்சு உங்களுக்காக நான் கேட்ல எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க இல்லாம நான் தனியா வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டுல தனிமை என்ன கொல்லுது. நீங்க என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இல்லாம நான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீட்டுல நான் ஒருத்தர் இருக்காங்கிறதே மறந்துட்டீங்களா? விஜய், யூ ஆர் மேக்கிங் அ மிஸ்டேக். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட்ல சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் இடம் இல்லை. We are not husband and wife. We are friends, only friends. Friend அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. என்னம்மா தலை குடிச்சியா? ஆமாப்பா. மாப்பிள்ள ஃபோன் பண்ணாரா? பண்ணாருப்பா. கிடைச்ச வேலையே போதும்னு பேசாம வந்துட போறாரு. சைடு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாருந்தா சொல்ல சொல்லு, நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம். அதை நான் சொன்னேன்னு சொல்லாத, நீயா கேளு. தலையிலேருந்து நிறைய ஜலம் கொட்டுறது, தோட்டிக்க. சித்தி, என்னம்மா? டவல் கொண்டு வாங்களேன், தலை தோட்டணும். சரி. நீயே தொடச்சுக்க. காவேரி, வா தலை தோட்டி விடுறேன். நீ ஏம்மா சிரமப்படுற? எல்லாம் சித்தி பார்த்துப்பாங்க. நான் தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன்ல, புரிஞ்சு நடந்துக்கோமா. என்ன புரியுதா? ம்? சித்தி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க. நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு அவ எந்த அளவுக்கு பாடுபட்டான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பெத்தவளை அலட்சியப்படுத்திடாத. 15 வருஷமா நம்ம பிரிஞ்சு படாத துன்பமெல்லாம் பட்டு வைதேகி இப்பதான் நம்ம வந்து சேர்ந்திருக்கா. அவ மனசு சஞ்சலப்பட்டதுன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு
நம்ம குடும்பத்துல சிக்கல் உண்டாக்கிடுவாங்க. நானே தாமரையில தண்ணீர் மாதிரி பட்டுப்படாம இருக்கேன். ஒரு மனுஷனுக்கு பெரிய தண்டனையே 2 முண்டாட்டியோட ஒரே வீட்டில் இருக்கிறது தான். ஏதோ தெய்வாதீனமா 2 பொம்பளை நல்லவங்களா இருக்கிறதுனால நான் பிரச்சனை இல்லாம இருக்கேன். நீ படிச்ச பொண்ணு, உனக்கு எல்லாம் புரியும். 2 பேர்கிட்டையும் பக்குவமா நடந்துட்டு எந்த பிரச்சனையும் உன்னால வராம பார்த்து என்ன? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.